இந்த வீடியோல சிவாங்கி இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்தில வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்க வராங்க. விசாரிக்க வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம வரலட்சுமி. விசாரிக்கும்போது தான் அவங்க வந்து கதை சொல்றாங்க. இது மாரி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற அன்னைக்கே வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதுக்கு வந்து ஆப்ரேஷனுக்காண்டி வந்து நான் பணம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நெறையா பேர்ட்ட வந்து பணம் ரெடி பண்ண கேட்டுட்ருக்காங்க. இப்போ அவரோட கொழிக்கு இருக்காங்க. அவங்க பொண்ணோட கொழிக்கு வந்து இவங்கள்ட்ட வந்து தப்பா நடக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க ஃபோன்லயே. இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கடா. அவங்க நல்லா திமிரா கெத்தா வந்து பேசிட்டு இருப்பாங்க. "நீ என்ன வேணா பண்ணிக்கோ. என்ன உன்னால வந்து என்ன இன்னும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து நல்லபடியா முடிஞ்சோனே, அவங்க வந்து அவங்க மாமியார் எல்லார்ட்டயும் வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இந்த கொடிக்கு வந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுருவான். வீட்டுக்கு வந்தோனே வந்து அவன் வந்து இங்க இந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடக்க பார்த்துருப்பான். அப்போ வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவே வந்து தள்ளி விட்டத வந்து அவனா போய் குத்திட்டு செத்துட்டான்னு சொல்லி இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வரலட்சுமி வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்ல தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து மூடிருவாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடிஞ்சது. நன்றி.